மாநாட்டில் நம்ம எல்லாம் பேசிய பொழுது மாநாடு முடியும் பொழுது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்கின்ற முடிவு செய்தார். 5 லட்சம் பேரும் பாடணும், அது ஒரு கின்னஸ் சாதனையாக நடத்தப்பட வேண்டும். மேடையிலே தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படியே கார் மேகம் அப்படியே கும்முன்னு வருது, மழை வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, நிச்சயமாக கந்த சஷ்டி கவசம் பாடி முடிக்கும் வரை மழை வராது. முதலில் ஒரு ஆச்சரியமான விஷயம், அப்படியே துளி உழுவுது, ஆனா மழை வரல. ஏன்னா மழை வந்த மழை அப்படியே அதை நின்று 1.5 மணி நேரம் கழித்து கந்த சஷ்டி கவசம் எல்லாம் பாடி முடித்த பிறகு மக்கள் போன பிறகு மழை வருகிறது. அப்ப கந்த சஷ்டி கவசம் ஒரு சாதாரணமான முருகபெருமானுக்காக பாடக்கூடிய ஒரு பாடலா, இல்லே அதிலே ஒரு மந்திரத்தினுடைய மர்மம் கந்த சஷ்டி கவசத்துல இருக்கா? இன்னைக்கு நல்லா நீங்க கந்த சஷ்டி கவசத்தை வீட்டுல பாடுறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சரவண பவ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். சரவண பவ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். சரவண பவ, சரவண பவ ஒரு மந்திர சொல். அப்படி சரவண பவ இது சொல்லும் பொழுது ஒரு மந்திர சொல். நமக்குள்ள அந்த ஒளியை நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நல்லா பாருங்க, சரவண பவன்ல முன்னாடி இருக்கக்கூடிய சாவை தூக்கி நான் பின்னாடி போடுறேன் ஐயா. சரவண பவன்ல சாவை தூக்கி பின்னாடி போடுறேன். ரவண பவச, சா தூக்கி பின்னாடி போட்டா ரவண பவச. இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ராவ தூக்கி பின்னாடி போடுறேன். வனவ வஸ்தர. முன்னாடி இருக்கக்கூடிய வாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். நவப சரவ. நாவ தூக்கி மறுபடியும் பின்னாடி போடுறேன். பவச ரவண. முன்னாடி இருக்கிற பாவ தூக்கி பின்னாடி போடுற வஸ்தர வனவ. இப்ப உங்களுக்கு தெரியுமோ, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த சரணபவத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை இங்கே மாத்தணும்னா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். இது எங்க வருதுன்னாங்க ஐயா, முருகனுக்காக நீங்க பாடக்கூடிய அந்த மந்திர பாடல், அதுலயே இதை நீங்க படிப்பீங்க. ரா 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 ரீ ரூ 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 டும் 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 எல்லாம் அதுல இந்த வார்த்தையை சொல்வீங்க. ரவண பவச வனபவசர நவபசரவ பவச ரவண இதெல்லாம் சொல்லுங்க. எதற்காக 18ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு மந்திர பாடல்ல இந்த வார்த்தைகள் எதற்காக வருது? யோசிப்பாங்க. நாம சொல்ற நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்தவரை இது ஆண்டவனுக்கு நேரடியாக நாம் பேசக்கூடிய ஒரு மொழி. இதிலே விஞ்ஞானமும் இருக்கிறது, இதிலே மந்திரமும் இருக்கிறது, இதிலே இலக்கியமும் இலக்கணமும் ஆழ்ந்து இருக்கிறது. அதனாலதான் தமிழ் மொழி இந்த உலகத்தினுடைய செம்மையான மூத்த மொழி. நம்ம